கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். நல்லா கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல வேத வசனத்தை தியானிப்போம். இன்றைக்கி நீங்கள் பைபிள் படிச்சிங்களா? யோசிச்சு பாருங்கள். பைபிள் படித்து அடுத்த காரியத்தை செய்யுங்க. ஜெபம் பண்ணி எதையும் நீங்கள் ஆரம்பிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். இந்த நாள் தியானத்துக்குரிய இன்றைய வசனம் என்னன்னு சொன்னால், எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எவரையும் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க மாட்டார். நல்லா நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். வேதத்தை படித்த பிள்ளைகள் நன்றாக அறிந்துக்கிடணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணின நாட்களில் கூட யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்ணலை. நல்ல கவனிங்க. இந்த எரேமியா முழுவதும் அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். உனக்கு மனசு இருக்கா? என்னை தேடணும் உனக்கு மனசு இருக்கா? நான் தெய்வம் என்று நீ நம்புகிறியா? அப்படின்னா ஏன்ட திரும்ப என்று சொல்லுகிறார். அதுபோல சுகமாக்க கூட ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு சுகமாக விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லாம ஆண்டவர் மனிதனுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் கிறிஸ்தவங்களை மாறுவதா நோக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதுதான் நோக்கம். அவருடைய வாழ்வு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனோடு இணைந்தவர் வாழ்கிறார். அவரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை. மதம் மாறி வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. அந்த சபைக்கு போகிறது, சபை கூடுதல் எல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. நம் தேவனை பார்ப்பதற்குன்னு ஒரு இடம் வேணும், தொழுது கொள்ள ஒரு இடம் வேணும், பரிசுத்தமா இருக்க ஒரு இடம் வேணும். நம் வீட்டில் அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் அங்க சொல்லுகிறார் பாருங்க, மனதாய் இருந்தால். மனசு இருந்தாதாங்க. உங்களுக்கு மனசு இருக்கா? திரும்பணும் மனசு இருக்கணும். நான் தப்பு பண்ணக்கூடாது, நான் ஒழுங்கா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இயேசுகிட்ட அப்படிப்பட்ட சுவாபம் உண்டு. அதான் மனதாய் இருந்தால் என்று சொல்லுகிறார். அப்படி மனதாய் இருந்தா என்ன செய்யணுமா? உன் அருவருப்பு, நம்மகிட்ட இருக்கிற அருவருப்பு நமக்கே தெரியும். இது அருவருப்பான குணம், இது அருவருப்பான காரியம், இதை அகற்றணும். மனுஷன் முன்னாடி நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா எல்லா மனிதனும் நம்மளை பார்ப்பதில்லை. ஒரு நாளுக்கு 4 ரூம்ல, 8க்கு 4 ரூம்ல நம்ம என்ன பாவங்களை பண்ணுகிறோம், எப்படியெல்லாம் பேசுகிறோம், தவறாய் நினைக்கிறோம் அல்லவா? அந்த அருவருப்புகளை அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிய மாட்ட, ஒரு இடத்துல சுகமா இருப்பாய் என்று சொல்லுகிறார். இதுதான் சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால், யாருக்கு மனசு இருக்கோ அவங்க தேவனை தேடிடுவாங்க. மனசு இல்லாதவங்களை போட்டு இழுத்து 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 அல்ல. மனசு முதல்ல இருக்கணும். நான் திருந்தணும், நான் வாழணும், நான் 4 பேருக்கு மதிப்பாக இருக்கணும், என் குடும்பத்தை நடத்தணும், இயேசுவை ஆராதிக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற முழு வெளிப்பாடு தெரியணும். இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு சில காரியங்களை மனது இல்லை. ஏன்னா தெய்வத்தை அவங்க நேரில் பார்க்கல பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதனால அவங்க பார்க்கிறதெல்லாம் தெய்வம் என்று தேடினார்கள். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்பணும். பிரியமானவர்களே, திரும்பினால் நம்ம அலைந்து திரியவே மாட்டோம். ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு மனசு இருக்குப்பா, உங்ககிட்ட திரும்புவதற்கு மனசு இருக்கு. நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை பக்கமாக இழுத்துக்கொள்ளும் சுவாமி. மனப்பூர்வமாய் உம்மிடத்துல வருகிறோம். உம்மிடத்துல பாவம் இல்லை சுவாமி, உம்மிடத்துல எரிச்சல் இல்லை, உம்மிடத்துல கோபம் இல்லை, உம்மிடத்துல இருக்கிற எல்லா சாந்த குணமும் எனக்கு வருவதாக. இந்த பூமியிலே நான் உம்மை போல மாறி அநேகருக்கு சாட்சியாய், உப்பாய், வெளிச்சமாய் மாற எனக்கு கிருபை செய்யும் அப்பா. இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். நான் போகிற இடமெல்லாம் ஜெயமாய் இருக்கட்டும். அதன் மூலமா இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.